யோதாமின் ராஜ்யபாரம். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாளுகிறான். சாதோக்கின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் எருசாள். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்படுகிறான். யோதாம் கர்த்தருடைய வழிகளில் செம்மையாய் நடக்கிறான். அவன் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை மாத்திரமே செய்கிறான். கர்த்தர் தனக்கு கொடுத்த ராஜாசன கடமைகளையும் பொறுப்புகளையும் நேர்த்தியாய் செய்கிறான். யோதாமுக்கு முந்தி யூதா தேசத்தை ராஜ்யபாரம் பண்ணினவர்களில் சிலர் சிறிது காலம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார்கள். ஆனால் அதன் பின்பு அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்களுடைய நடையில் உறுதி இல்லை. யோதாம் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருக்கிறான். உசியா கர்த்தருடைய ஆலயத்தில ஆசாரியர் மாத்திரமே பிரவேசிக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்தான். யோதாமோ தன் தகப்பனைப் போல மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசித்து கர்த்தருடைய பிரமாணத்தை மீறவில்லை. யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் ராஜ்யபாரத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோதாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவாகிறான். யோதாம் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்கிறான். யோசபஸ் என்னும் சரித்திர ஆசிரியர் யோதாமை பற்றி உயர்வாக எழுதியிருக்கிறார். யோதாம் கர்த்தரிடத்தில் பக்தியுள்ளவன், இவனுடைய ராஜ்யபாரம் நீதி உள்ளதாய் இருக்கிறது, இவன் ஜனங்களுடைய வழக்குகளை நீதியாய் நியாயம் விசாரிக்கிறான், யூதா தேசத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதே இவனுடைய பிரதான நோக்கம். யோதாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாலும் இவனுடைய ஆட்சி காலத்தில் யூதா தேசத்தில் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வருகிறார்கள். யூதாவின் மனுஷர் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வருவதை யோதாமால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆனாலும் யோதாம் யூதாவின் மனுஷரை கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரவழைக்க முயற்சி பண்ணுகிறான். இதற்காக யோதாம் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டுகிறான். அரசாங்க அதிகாரிகளால் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் முற்றிலுமாக ஒழிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யோதாமால் உயர்ந்த மேடைகளின் பாவங்களை அழிக்க முடியவில்லை. ஆனாலும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த கதவை கட்டி அதை அழகுபடுத்துகிறான். யோதாமின் தகப்பனாகிய உசியா ஆசாரியருடைய பணிவிடைகளில் தலையிட்டு குஷ்டரோகியானான். இதனால் யோதாம் மிகுந்த எச்சரிப்போடு இருந்து கர்த்தரின் ஆலயத்திற்குள் பிரவேசியாதிருக்கிறான். யோதாமின் ராஜ்யபார காலத்தில் யூதா ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் யோதாம் கர்த்தரை விட்டு விலகி போகவில்லை. ஜனங்களால் ராஜாவின் மனதை கெடுக்க முடியவில்லை.